ஹாய், நம்ம இன்றைக்கி வஞ்சரம் மீன் இதுதான் எப்படி வைக்க போகிறோன்னு பார்க்கலாம். நம்ம மண்டையில் குழம்பு வைக்க போகிறோம், குதுப்பை பொரிக்க போகிறோம், வஞ்சரத்தையும் பொரிக்கலாம், கொஞ்சோண்டி புட்டு செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நாங்கள் மீன் குழம்பு எப்போயுமே நான் வதக்கி தான் அரைப்பேன். ஸோ வதக்கிறதுக்கு அதை தாளிக்க லைட்டாக வதக்க தக்காளி, வெள்ளைப்பூடு, வத்தல், சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம். இப்போ ஒரு சட்டி வச்சு அதில் கொஞ்சோண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் மிக்ஸி. நாங்கள் எங்கள் வீட்டில் 2 பேர் தான், ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதில் காரம் கொஞ்சம் மீன் குழம்புனா கொஞ்சம் காரம் இருக்கும்பாங்க, காரம் புளிப்பெல்லாம் இருக்கணும்பாங்க. அதுக்காக வத்தல் நான் ஒரு 4 வத்தல் சேர்த்துருக்கேன். ரெண்டாவது நான் மசால் பொடியெல்லாம் சேர்க்கறதுனால 4 வத்தல், தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் பொரிக்கிறதுக்கு மசாலா எடுத்துக்கிட்டேன். மசால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, வீட்டில் அரைக்கிற குழம்பு மசால், வத்தப்பொடி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி எல்லா மீனையும், அதாவது வஞ்சரமும் நான் மண்டையை தான் குழம்பு வைக்கிறேன். அதனால் வஞ்சரத்துக்கும் குதுப்புக்கும் நல்லா மசால் தடவிட்டு நான் ஒரு நேரத்துக்கு பொரிக்க மட்டும் 5 புது மீன். இப்போ எனக்கு 2 சின்ன பசங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சமாக லைட்டாக மசால் வஞ்சரத்தில் தான் தேய்ச்சி வச்சுட்டு அது ஒரு 5 வச்சுட்டு, அதுக்கப்புறம் மிச்சத்தை மசால் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அடுத்து நம்ம தேவைக்கு எடுத்து பொரிச்சிக்கலாம்ல. அதுக்காக நான் எல்லா மீனிலையுமே மசால் தடவிட்டேன். இப்போ நீங்கள் ஈவனாக எல்லாத்துக்கும் படுற மாதிரி குதுப்பை லைட்டாக நடுவில் 2 கட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே மசால் வச்சு பொரிச்சிங்கன்னா நல்லா குதுப்பு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கு பொரிக்கிறதுக்கு. அதேமாரி அது சாஃப்டாகவும் இருக்குது, அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு சீலா இதை கம்பேர் பண்ணும்போது. நல்லா மசாலா ஈவனாக தடவிக்கோங்க. இப்போ நம்ம புட்டுக்கு ஒரு பாத்திரத்தில் உப்பு கொஞ்சம், மஞ்சள் பொடி கொஞ்சம், இது வால் புட்டு செய்கிறதுக்கு நல்லா சதை உள்ள மீன் தான். ஸோ வால், இன்னும் கொஞ்சம் சதையான மீன், இந்த ஒரு 4-5 துண்டு போட்டு ஓகே. இதை நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டு அதில் உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா அது நல்லா வெந்துடும். அதை நம்ம அதுக்கப்புறம் உதிரியாக போடணும். இதை ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு தரத்துக்கு பொரிக்கிறதுக்கு மட்டும்தான். இது என் பசங்களுக்கு, இது எங்களுக்கு. ரிமைன் நாங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதுக்காக பாக்ஸில் தனித்தனியாக போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். என் வீட்டுக்காரர் இன்றைக்கி வீட்டில் இருந்ததுனால அவங்களுக்கு ஜில்லுன்னு ரோஸ் மில்க் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம் போட்டு அது கொஞ்சம் சூடான உடனே அது கொஞ்சம் சூடாகணும். அப்புறம் சின்ன வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம்ல லைட்டாக வதக்குறதுக்கு, அதுக்காக வதக்கிட்டு சின்ன வெங்காயம் நம்ம கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல அதை ஊற்றணும். ஊற்றி அது நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும். இதுலேயே நம்ம மசால் போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லித்தூள் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தப்பொடி, அப்புறம் மசால் வீட்டில் குழம்பு மசால் இருக்குல்ல, நாங்கள் குழம்பு மசால் மீன் குழம்புக்கு எதுக்குனாலுமே குழம்பு மசால் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ குழம்பு மசால் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். அது நல்லா கொதித்து
அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இதில் நான் மசால் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சா. இப்போ வந்து புளி ஊற்றணும். கொஞ்சம் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அந்த புளியை கரைச்சி நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றி இதையுமே நல்லா கொதிக்க வைக்கணும். புளி வந்து ஒரு கொதியிலே நல்லா இதாயிரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் நமக்கு போதும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சோம்ல அந்த மீனோட இதெல்லாம் வந்து எடுத்து நல்லா உதுத்து அந்த எலும்பெல்லாம் தனித்தனியாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்போ மீனை வந்து நம்ம மசால் போட்டு வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இப்போ பொரிக்க போகிறோம். இப்போ நம்ம மீன் வந்து இந்த எண்ணெயிலே பொரிச்சிட்டு ஒவ்வொன்றா போட்டு நல்லா பொரிக்கணும். எங்கள் அத்தை வந்து ரொம்ப வேக வைப்பாங்க. அப்படின்னா அது கொஞ்சம் முறுக்கு மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்குலாம் நம்ம மீனை வந்து பொரிக்கக்கூடாது. ஏன்னா அப்போ அதோட டேஸ்ட்டே போயிடும். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு தேதா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து வேணுன்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம். நான் ஊற்றலை. நான் வந்து டேரெக்டாக மண்டையை போட்டு அதை ரெடி பண்ணிட்டேன். இது வந்து மீனோட முட்டை, அதையும் போட்டு வேக வச்சிட்டேன். எங்கள் மீனில் இருக்க அந்த பீஸ் வந்து அவ்வளோ யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் மண்டை போட்டு குழம்பு வச்சது. பொரிச்சது இந்த புட்டு மாதிரி செஞ்சால் எங்கள் வீட்டில் எல்லோரும் நிறையா சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தயார். இப்போ நம்ம பொரிச்சிட்டு இந்த எண்ணெயில் தான் நம்ம தாளித்து மீன் குழம்புல கொட்ட போகிறோம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் மீன் குழம்பு லாஸ்ட்டு தாளித்து ஊற்றணும். அதனால் நாங்கள் மீன் ஃபுல்லாக பொரிச்சாச்சு. இப்போ வந்து தாளிச்சிருக்கோம். இதில் அந்த எண்ணெயில் கடுகு, ஒரு வத்தல், அப்புறம் கொஞ்சோண்டி சின்ன வெங்காயம் இந்த தாளித்து நம்ம மீன் குழம்பு மேலே கொட்டியாச்சு. மீன் பொரிச்சிட்டோம். இப்போ அந்த தாளிச்சோல்ல அந்த இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு. அதில் வந்து அந்த வேக வச்சதுனால இது நல்லா வெந்திருக்கும். இதில் வந்து தேங்காய், ஜீரகம் அரைச்சி இதில் போட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நியூ மருமகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.